வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு மார்ச் 28ஆம் தேதி. இந்த தினம் பற்றி ஒரு சுவாரஸ்யமான செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நாம் இந்த நிகழ்ச்சியில் நிறைய புதுமையான மனித அக்கறை கொண்ட அல்லது நீங்கள் கேள்விப்பட்டிராத பல முக்கிய தினங்கள், அதாவது உலக அளவில் கொண்டாடப்படுகிற தினங்களை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறோம். இன்றைக்கு இந்த மார்ச் 28 நாம் அப்படி பேசப்போவதும் ஒரு வித்தியாசமான தினம் பற்றி. அது என்னவென்றால், உங்கள் பூனைகளை நீங்கள் மதிக்கும் தினம். இது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். அதாவது நம்மோடு வாழுகிற இந்த பூமியில் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. மனிதர்களுக்கு நாம் எப்படி மதிப்பளிக்கிறோமோ அதே போல் எல்லாவித உயிரினங்களுக்குமே கூட நாம் மதிப்பளிக்கவும் அவற்றை புரிந்து கொள்வதும் அவசியம் என்பதுதான் இன்றைக்கு உலகம் முழுக்க வளர்ந்து வரக்கூடிய ஒரு கோட்பாடு. அந்த அடிப்படையில் பார்க்கிற போது இந்த பூனைகள் தினம் இது எப்பொழுது தொடங்கியது? இந்த பூனைகளை மதிக்கிற தினம் என்று சொன்னால், 1000 வருடங்களுக்கு முன்பு ஒரு எகிப்திய அரசன் பூனைகளை கொல்லுகிற வழக்கத்திற்கு தடை விதிக்கிறான். அப்பொழுது பூனைகளை கொன்று சாப்பிடுகிற வழக்கம் அங்கு இருந்தது. ஆனால் பூனைகளை நீ கொல்லக்கூடாது என்று அந்த அரசன் உத்தரவிடுகிறான். அதன் அடிப்படையில் பூனைகளை மதிக்கக்கூடிய தினம் என்பது உலகம் முழுக்க இந்த மார்ச் 28 கொண்டாடப்பட்டு வருகிறது. பூனைகள் என்பவை மிகவும் வித்தியாசமான ஒரு விலங்கினம் என்று நாம் சொல்லலாம். ஒரு விதத்தில் அவை புலியினுடைய ஒரு சிறிய வடிவங்கள் என்று கூட நாம் சொல்லலாம். ஆனால் புலிகளைப் போல அல்ல, அவை பூனைகள் மனிதர்களோடு ஏய்ந்து வாழக்கூடியவை, மிகுந்த சிநேகபாவம் கொண்டவை என்பதை உலகம் முழுக்க ஆய்வாளர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். பூனைகள் மனிதர்களிடம் வெகு எளிதாக நட்பு கொண்டுவிடும், அல்லது வெகு எளிதாக மனிதர்களை புரிந்து கொள்ளும் திறன் வாய்ந்தவையாக பூனைகள் இருக்கின்றன. பூனைகள் தனித்து வாழக்கூடியவை, அதே சமயத்தில் அவை தனிமையை விரும்பக்கூடியவை, அதே சமயத்தில் மனிதர்களோடு சேர்ந்து வாழ்வதில் மிகுந்த ஆசை கொண்டவை பூனைகள். அதோடு மட்டுமல்ல, அவற்றை பராமரிப்பதற்கு நமக்கு பெரிய செலவுகள் எதுவுமே கிடையாது. அதாவது நாய்களை பராமரிப்பது தான் கடினமான ஒன்று. பூனைகள் அப்படி அல்ல. இன்னொன்று, எந்த இடத்திலும் தன்னை பொருத்தி கொண்டு வாழக்கூடிய தன்மை பூனைகளுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாமல் உலகம் முழுக்க பல நாடுகள், இப்போது இந்தியா போன்ற நாடுகளில் தான் பூனை குறுக்கே வந்தால் ஏதாவது நல்ல காரியம் நடக்காது என்றெல்லாம் மூட நம்பிக்கைகள் இருக்கின்றன. ஆனால் ஜப்பான், இன்னும் ஐரோப்பிய நாடுகள், இன்னும் பல எகிப்து போன்ற பல நாடுகளில் பூனைகள் ஒரு புனித விலங்காக கருதப்படுகின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். அதோடு மட்டுமல்ல, நபிகள் நாயகத்திற்கு மிகவும் பிரியமான ஒரு பிராணியாக பூனைகள் இருந்தன என்பதையும் கூட நமக்கு வரலாற்று ஏடுகள் நமக்கு சொல்லுகின்றன. அப்படிப்பட்ட நிலையில் பூனைகளுடைய இயல்பு என்பது, பூனைகள் ஏன் நேசிக்கப்படுகின்றன என்றால், அவை குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய அளவிற்கு தோழனாக இருக்கின்றன. பெரியவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுகிற போது பூனைகள் வளர்க்கக்கூடியவர்களுக்கு அந்த மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய வகையில் அந்த பூனைகளோடு இருக்கக்கூடிய நட்பு உதவுகிறது என்று சொல்கிறார்கள். அதோடு விவசாயிகளுக்கு முக்கியமாக எலிகளை வேட்டையாடுவதற்கு பூனைகள் பெரிதும் உற்ற தோழனாக இருக்கின்றன. ஏனென்றால் எலிகள், அதே போல் வீடுகள் இருக்கக்கூடிய தானியங்களை பாதுகாக்கிற விஷயத்தில் கூட பூனைகளுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. அவை எலிகளை வேட்டையாடுகின்றன, எலிகள் வராமல் பார்த்து கொள்கின்றன. அதோடு மட்டுமல்லாமல் பூனைகளுடைய உடலிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஒலி அமைப்பு என்பது மன அமைதியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று கூட ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். பல விதங்களிலும் பூனைகள் மனித வாழ்க்கையோடு பின்னி பிணைந்திருக்கின்றன. பூனைகளை பாதுகாப்பது, அவற்றிற்கு நல்ல உணவளிப்பது, அவை ஒரு சிறந்த ஒரு தோழனாக நம்முடைய வாழ்க்கை நிலவுவதற்கான ஒரு இடத்தை நாம் அளிப்பது என்பது உண்மையில் பூனைகள் நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்துகின்றன என்ற அடிப்படையில் நாம் பூனைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த தினம் நமக்கு நினைவூட்டுகிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சில நாள்களுக்கு முன்பு நான் திருவண்ணாமலைக்கு அருகில் இருக்கிற வேட்டவலம் என்னும் ஒரு ஊரில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசி கொண்டிருந்தேன். அப்போது அருகில் இருந்த தம்பி மணிகண்டன் என்னிடத்திலே கொண்டு வந்து தொலைக்காட்சியில் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு அதிர்ச்சியான செய்தியை காட்டினார். திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜாவினுடைய மகன் மனோஜ் இறந்து விட்டார் என்பதுதான் அந்த செய்தி. நம்புவதற்கு மிக கடினமாக இருந்தது. என்ன வயது இருக்கும் என்று கேட்டேன். 50க்குள்ளாகத்தான் என்றார். 50க்கு உள்ளாக இருக்கிற வயது மரணத்துக்கான வயது இல்லை. ஆனால் எதை யார் முடிவு செய்வது? மரணம் எப்போது வரும் என்பதை நம்மால் முடிவு செய்ய முடியாது.
பாரதி ராஜா அவர்கள் 80 வயதை தாண்டி வாழும்போது அவருடைய மகன் இறந்து போவது என்பது மிக கொடூரமானது. எப்போதும் மரணம் இயற்கைதான் என்றாலும் அது யாருக்கு வருகிறது என்பதை பொறுத்து தான் அதனுடைய கொடூரம் அதிகமாக இருக்கும். பெற்றோர்களினுடைய மரணத்தை பிள்ளைகள் பார்ப்பது தவிர்க்க முடியாத இயற்கையான ஒன்று. ஆனால் பிள்ளைகளின் மரணத்தை பெற்றோர்கள் பார்ப்பது மிக கொடுமையான ஒன்று என்று தான் சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு நான் சென்னைக்கு வருவதற்கு 2 நாள்கள் ஆகிவிட்டன. காலையில் முரசொலியை புரட்டுகிற போது கவி பேரரசு வைரமுத்து அவர்களினுடைய கவிதை ஒன்று அதில் இடம்பெற்றிருந்தது. அந்த கவிதை படிக்கிற போதே என்னை கண்கலங்க வைத்தது. மனோஜினுடைய மரணம் பற்றி கவியரசர் வைரமுத்து அவர்கள் எழுதியிருக்கிற அந்த வரிகள் பாரதி ராஜாவின் பாதி உயிரே என்று தொடங்கும். என்ன ஆயிற்று? அவர்தான் அந்த தாஜ்மஹால் என்கிற படத்தில் அந்த மனோஜுக்கு ஒரு அறிமுக பாடலை எழுதிய கவிஞர். சிங்கம் வைத்த மகன் என்று சிங்கத்தின் பிள்ளை என்று தெரிய வைப்போம் வாடா வாடா என்று அந்த பாட்டு தொடங்கும். சிங்கம் இருக்க பிள்ளை போய்விட்டானே என்று அவர் அதில் வருந்தி இருந்தார். அதில் வந்த கடைசியான 2 வரிகள் எல்லோருக்கும் ஒரு பாடத்தை சொல்லிற்று. முதுமையும் மரணமும் கடினமானவைதான், ஆனால் முதுமையாவது வயது பார்த்து வரும், மரணம் வயது பார்த்து கூட வருவதில்லை. யார் முன்னே போவோம் என்பது யாருக்கும் தெரியாது. மனோஜுக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று படித்தபோது அந்த குடும்பம் ஒரு மிகப்பெரிய தூணை இழந்து போயிருக்கிறது. அவர் அறியப்பட்டவர் என்பதால் நாம் எல்லோரும் பேசுகிறோம். இதுபோல எத்தனையோ மரணங்கள் எத்தனையோ வீடுகளில் நடக்கின்றன. ஒருவேளை 60 ஆண்டுகளுக்கு முன்னால் என்றால் பாரதி ராஜாவை யாருக்கும் தெரிந்திருக்காது. தேனிக்கு பக்கத்தில் அல்லி நகரத்தில் இருந்து ஒரு பால்பாண்டி என்கிற பெயரில் சென்னைக்கு வந்து திரைப்படத்துறையில் வர வேண்டும், நடிகராக வர வேண்டும் என்கிற ஆசையிலே வந்து மிக புகழ்பெற்ற இயக்குனர் புட்டண்ணாவிடத்திலே உதவியாளராக இருந்தவர் தான் அந்த பால்பாண்டி. பால்பாண்டி யார் என்று கேட்டால் யாருக்கும் தெரியாது. அந்த பால்பாண்டி தான் பிறகு இயக்குனராகி ஒரு படத்தை வெளியிட்ட போது அந்த படம் வெற்றியின் உச்சம் தொட்டது. அதற்கு பின்னால் பாரதி ராஜா என்றால் தெரியாதவர்கள் யாரும் தமிழ்நாட்டில் கிடையாது. அவருடைய தொடர்ந்து வெற்றி படங்கள், அங்கே இருந்து கிழக்கே போகும் ரயில் என்கிற அடுத்த படம், எல்லா படங்களும் வெற்றி பெற்ற படங்கள். கடைசியாக தன் மகன் மனோஜ் பெயரில் தான் அவர் சொந்த பட நிறுவனத்தை தொடங்கி மனோஜ் கிரியேஷன்ஸ் என்று அந்த படத்தின் சார்பாகத்தான் முதல் மரியாதை என்று நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை வைத்து அவர் வெளியிட்ட படம். எல்லா படங்களும் பெரிய வெற்றியை பெற்றன. அவர் அறிமுகப்படுத்திய நடிகர்களெல்லாம் மிகப்பெரிய நடிகர்களானார்கள். ஆனால் அவர் தன் சொந்த மகனை மிகப்பெரிய கதாநாயகன் ஆக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார். எப்போதும் வெறும் முயற்சிகள் மட்டுமோ திறமைகள் மட்டுமோ வெற்றிகளை எல்லாம் தந்து விடாது. அதற்கான வாய்ப்புகள், அந்த படம் வெளிவருகிற சூழல், ஒவ்வொரு துறையும் அப்படித்தான். அது ஒருபுறம் இருந்தாலும் 48 49 வயதில் ஒருவர் இறந்து போகிறார் என்பது மிகவும் ஏற்றுக்கொள்வதற்கே கடினமான ஒரு செய்தியாக இருக்கிறது. எத்தனையோ பேர் இறந்து போகிறார்கள். அந்த செய்தியை படித்து கொண்டிருக்கிற போதே திமுகவினுடைய முன்னணி பொறுப்பாளர்களில் ஒருவராக இருக்கிற கருப்பசாமி பாண்டியன் இறந்து போய்விட்டார் என்கிற செய்தியும் வருகிறது. செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாய் துயரங்களாகவே வந்து கொண்டிருக்கின்றன. வணக்கம் நேயர்களே. நாம் மன வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள், இவைகளெல்லாம் நாம் எவ்வாறு சமாளிப்பது என்பதை பற்றி சில யூகங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் ஒவ்வொன்றாக பார்த்து வந்தோம். நாம் பிடித்தது, பிடிக்காதது, விட்டு கொடுப்பது, பிறந்த வீட்டை பற்றி நாம் பெருமையாக பேசாமல் இருப்பது என்று பல யுக்திகளை நான் உங்களிடம் கூறி வந்தேன். அதில் ஒரு முக்கியமான ஒன்றாக இருப்பது தாம்பத்தியம். மன வாழ்க்கையில் தாம்பத்தியம் என்பது பொதுவாக செக்ஷன் சொல்கின்றோம். அதை பற்றிய பாலியல், இதை பற்றிய பிரச்சனைகள், அதை பற்றிய விவரங்களை எல்லாம் நாம் வெளிப்படையாக சொல்வதற்கு நாம் இன்றும் வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இன்னும் வரவில்லை.
அதாவது அதுபோல் ஒரு சந்தர்ப்பம் தான் நிலவுகின்றது. பால்நிலைகளை பற்றி, பாலியல் பற்றி விரிவாக வெளிப்படையாக சொல்வதற்கு முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றோம். அதாவது செக்ஸ் சொல்கின்றோம். செக்ஸ் என்றால் என்ன என்று அதாவது கேட்டோம் என்றால், செக்ஸ் என்பது லத்தீன் லாங்குவேஜில் அந்த காலத்தில், அதாவது மருத்துவத்துறையில் கிரேக்கர்கள், லத்தீன் இவர்கள் தான் அவர்கள் கை ஓங்கியிருந்தது. அவர்களுடைய மொழிகள் தான் இன்றும் மருத்துவத்துறையில் நாம் பின்பற்றி வருகின்றோம். அதாவது அது லத்தீன் மொழியில் செக்ஸ் என்றால் என்ன என்றால், பிரி என்று அர்த்தம், டிவிஷன் 2 மேஜர் பிரிவுகள், பைஃபர்கேஷன் என்று அர்த்தம், 2 மேஜர் பிரிவுகள் என்று அர்த்தம். அதை செக்ஸஸ் என்று கூறினார்கள். அந்த செக்ஸ் என்பது என்னவென்றால், அதாவது அது வாழ்க்கையில் எவ்வாறு அது பயன்படுகிறது என்றால், வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒன்றாக அமைகின்றது. அதாவது நம் வாழ்வை ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் செக்ஸ் உதவுகின்றது. அது மட்டுமல்லாமல் நாம் நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கும் அது உதவுகின்றது. வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுவதற்கும் அது உதவுகின்றது. வாழ்க்கையில் அர்த்தம் வேண்டுமானவா, அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு அது உதவுகின்றது. ஆக ஒவ்வொரு கட்டத்திலும் அது செக்ஸ் என்பது நமக்கு அதாவது உதவுவதாக இருக்கின்றது. ஆரோக்கியமான வாழ்வு, அர்த்தமுள்ள வாழ்வு, நீண்ட ஆயுள் உள்ள வாழ்வு, இன்று நமக்கு அது பெரும் பங்கினை நமக்கு பகிர்கின்றது. அதாவது விஞ்ஞான முறை எடுத்துக்கொண்டோம் என்றால் எப்படி என்றால், விஞ்ஞான முறையில் உடல் ரீதியாக எடுத்துக்கொண்டோம் என்றால், அதாவது இருதயத்திலிருந்து நேரடியாக பிளட் சப்ளை எங்கு செல்கின்றது, தாம்பத்தியம் நடக்கும் நேரத்தில் அதை சப்ளை ஆகின்றது. அதாவது இதயம் தன்னுடைய சப்ளையை ஒவ்வொரு ஆர்கன்களுக்கும், லிவர் இருக்கின்றது, கிட்னி இருக்கின்றது, லங்ஸ் இருக்கின்றது, ஒவ்வொன்றுக்கும் அது பிரான்ச் மூலமாக, மெயின் பிரான்ச் என்று, சிறு பிரான்ச் என்று அப்படி தான் செல்கின்றது ஒவ்வொரு உறுப்புகள் வேலை செய்வதற்கும். ஆனால் இந்த தாம்பத்தியத்தில், இந்த செக்ஸ் இந்த செயல்படும் நேரத்தில் 5 புலன்களும், மனிதனுடைய 5 புலன்களும் ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய நேரம் அது. அதாவது கோஆர்டினேஷன், கோஆபரேஷன் என்று ஒன்றுக்கொன்று கோஆர்டினேட் பண்ணி ஒத்துழைத்து மொத்தமாக ஒரே நேரத்தில் பணி செய்யக்கூடிய அந்த நேரம்தான், அதாவது செயல்படக்கூடிய நேரம்தான் நமக்கு தாம்பத்தியம். அந்த நேரத்தில் இருதயம் என்ன செய்கின்றது, நேரடியாக தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கொண்டு நேரடியாக இரத்த சப்ளை அங்கே செலுத்துகின்றது. உடல் இந்த அளவுக்கு ஒத்துழைக்கின்றது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அதாவது தாம்பத்தியம் செக்ஷன் சொல்கின்றோமே, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம் மூளையில் இருக்கின்றது. அதற்கு அருகில்தான் அறிவுத்திறன் உள்ள இடமும் இருக்கின்றது. இந்த 2 கண்ட்ரோல் ரூமும் மூளையில் அருகருகே இருக்கின்றது, அருகாமையில் இருக்கின்றது, அடுத்தடுத்து இருக்கின்றது. ஆகவே அதாவது அறிவுத்திறன் அதிகமாக இருந்தாலும் இதை அது ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது, இது அதிகமாக இருந்தாலும் அதை ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது. இவ்வாறாக அடுத்தடுத்து இருக்கின்றது. எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அதாவது நாம் பார்க்கின்றோம், அதாவது உடல் மட்டுமல்ல, உள்ளம் கூட, அதாவது தாம்பத்தியம் என்பது தனி மனிதனுடைய வாழ்க்கை, தனி மனித சுதந்திரம் என்றால் கூட இருவரும் இணைந்தால் தான் நாம் அதை செயல்படுத்த முடியும். அதே நேரத்தில் அதாவது அது உடல் சம்பந்தமான ஒரு ஒன்றுதான், உறவுதான். இருந்தாலும் மனம் அங்கே முக்கியத்துவம் பெறுகின்றது, மனமும் அதில் பங்கேற்கின்றது. எவ்வாறு என்றால் திருப்தி. நமக்கு திருப்தி என்பது எப்படி கிடைக்கின்றது, நாம் உடல் மூலமாகத்தான் அதில் நாம் தாம்பத்தியம் என்பது கிடைக்கின்றது அந்த செயலில். அதே நேரத்தில் நாம் அதாவது திருப்தி என்று ஒன்று உண்டு. திருப்தி அடைந்தால் தானே நமக்கு திருப்தி என்று ஒன்று வரும். அதை முடிவு கொண்டு வருவதற்கு ஒரு திருப்தி தேவைப்படுகின்றது. அந்த திருப்தி எங்கிருந்து வருகிறது, மனத்திலிருந்து வருகிறது, மனம். ஆகவே அதாவது தாம்பத்தியத்தில் உடல் ரீதியாக இருந்தாலும் உள்ளமும் முக்கியமாக ஒரு பங்கை ஏற்றுக்கொள்கிறது. ஆகவே இது வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று. இருந்தாலும் நாம் அதாவது செக்ஸ் என்ற வார்த்தைகளை சொல்வதற்கு நம்முடைய சமுதாயத்தில் சில ஸ்டிக்மாக்கள் இருக்கின்றது, அடைமொழிகள். அது மட்டுமல்லாமல் பட்ட பெயரெல்லாம் இருக்கின்றது. வெளிப்படையாக சொல்வதற்கே முடியாத ஒரு சந்தர்ப்பம் நிலவுகின்றது. அதனால்தான் இன்று அதாவது என்ன சொல்கின்றார்கள் என்றால், வாழ்வியல் மருத்துவம், வாழ்வியல் கல்வி என்று சொல்கின்றார்கள். அதாவது வாழ்வியல், அது மருத்துவவியல் கல்வி அப்படி என்று சொல்கின்றார்கள். குடும்பவியல் கல்வி என்று கூறுகின்றார்கள். அதை நாம் அழகு தமிழில் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய அழகு தமிழில் அர்த்தமுள்ளதாக சொல்ல வேண்டும் என்றால் அதுக்கு தாம்பத்தியம் என்று சொல்லலாம். தாம்பத்தியம் என்பது ஒரு புண்ணியமான வார்த்தை, ஒரு கண்ணியமான வார்த்தை. நாம் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே தாம்பத்தியம் மனிதனுடைய திருமணத்தில் தாம்பத்தியம் என்பது முக்கிய பங்கு வகிக்கின்றது. தாம்பத்தியம் இல்லாமல் திருமணம் இல்லை. தாம்பத்தியம் இல்லாத திருமணங்கள் அதாவது நிலைக்கலாம். ஆனால் திருமணம் இல்லாத தாம்பத்தியங்கள் நிலைத்ததாக சரித்திரமில்லை. ஆகவே தாம்பத்தியம் என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது.
தாம்பத்தியம் அதுவாக நம்முடைய சமுதாயத்தில் எடுத்துக்கொள்ளும் என்றால் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியத்தை சமூகம் ஏற்றுக்கொள்வதில்லை. அது கண்டிக்கத்தக்கது, அது தண்டிக்கத்தக்கது. நம்முடைய சமுதாயத்தில் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியம், ஒரு பாலியல் உறவு என்பதை சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ளாது. அதே நேரத்தில் திருமணத்தின் மூலமாக நாம் அடையும் தாம்பத்தியம் இருக்கின்றதே, அதற்கு நம்முடைய சமூகம் என்ன கூறுகின்றது? அதை ஒரு புண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு கண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு மரியாதையாக நினைக்கின்றது. நமக்கு ஒரு மரியாதையும் கிடைக்கின்றது அந்த தாம்பத்தியத்துக்கு. அதை சாந்தி என்று கூறுகின்றோம், மன அமைதி, சாந்தி முகூர்த்தம் என்று கூறுகின்றோம் அல்லவா? திருமணத்தின் மூலம் அதை அடையும் பொழுது அதனுடைய கண்ணியமும் அதனுடைய மதிப்பும் கூடுகின்றது. ஆகவே திருமணத்தில், தாம்பத்தியத்தில், அதாவது இந்த தாம்பத்தியம் ஈடுபடும் போது அதில் சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. எழுதாத சட்டம், அது எழுதாத சில சட்டங்கள் இருக்கின்றன, சில கோட்பாடுகள், விதிமுறைகள், கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன. நம்ம சமுதாயம் அதை அமைத்து தந்திருக்கின்றது. ஒரு செயல் இருக்கின்றது வைத்துக்கொள்வோம். ஒரு செயல் இருக்கின்றது, அந்த செயலுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். அந்த லிமிட்டுக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். சமுதாயம் ஒன்றை வைத்திருக்கின்றது, ஒரு செயலை. அந்த செயலை நாம் தாண்டும் பொழுது, அந்த செயலை மீறி, அந்த வேலையை மீறி, அந்த ஒரு லிமிட்டேஷனை மீறி நாம் செயல்படும் போது எப்படி இருக்கின்றது? அது சமுதாயத்திற்கு பயன்படும் பொழுது அது சாதனையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சமுதாயத்திற்கு பயன்படாத இருக்கும் பொழுது, சமுதாயத்திற்கு தீங்கு விளைக்கும் போது அது தண்டனைக்குரியதாக ஆகிறது. ஆகவே சமுதாயம் நாம் அதை தவறு என்றும் சரி என்றும் அதை தீர்மானிக்கின்றது. அதாவது தாம்பத்தியத்தை பொறுத்தவரையில் என்னென்றால், அதாவது இதுதான் சரி, இதுதான் தவறு என்றில்லை, இதுதான் அளவு, இவ்வளவுதான் அளவு இருக்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை. அதாவது நம்ம முடிந்தது, முடியாதது, பிடித்தது, பிடிக்காதது, அதாவது வேண்டியது, வேண்டாதது எல்லாம் அங்கே இருக்கின்றன. அதே நேரத்தில் தாம்பத்தியத்தில் அதாவது வக்கிரங்கள் இருக்கின்றது, கொடுமைகள் இருக்கின்றது, துன்பங்கள் இருக்கின்றது, விவகாரங்கள் இருக்கின்றன, கொடுமைகள் இருக்கின்றன, இதெல்லாம் இருக்கின்றன. இதையெல்லாம் கட்டுப்படுத்ததான் சமுதாயம் அதாவது சட்டங்களை, எழுதாத சட்டங்களை இயக்கி வைத்திருக்கின்றது, கட்டுப்பாடுகளை. அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் பொழுதுதான் அந்த தாம்பத்தியம் சிறப்பை பெறுகின்றது. ஆகவே இன்றைய இளைஞர்கள் அதாவது தாம்பத்தியத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கின்றார்கள் என்பதை நாம் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.